நம்ம விஜயும், மல்லியும் இருந்துட்டு, எப்படா இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த தெரியப்படுத்த போறோம்? சுடர அடிச்சு எப்படா விரட்ட போறோம்? அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே அவ்ளோ காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய்லாம் வந்து ரொம்பவும் பொறுமையா இருக்காரு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லி தான். அதாவது இந்த சுடர பத்தி எத்தனையோ முறை நம்ம மல்லி சொல்லணும். அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையிலேயே அவங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கும் போதெல்லாமே, இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே பண்ணதையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுடர் இருந்துட்டு எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் பாசிட்டிவ் அப்படின்ற மாரி வந்து வந்ததுனால, அதாவது இந்த கதிரேசனோட பொண்ணு தான் இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வந்ததுனால, ரொம்பவும் இந்த சுடருக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே உடைக்கணும். உண்மையிலேயே இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறத ஆதாரத்தோட இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய அ கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்ததா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சுடர் வந்து ஏற்கனவே எந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான போட்டு வச்சிருந்தா அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது அவளோட பிளானுக்கு முன்னாடி மத்த எல்லாமே தோத்து போயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ரகுக்கிட்டயும் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நான் இப்போ வந்து போட்டிருக்க பிளான் வந்து இவ்ளோ வந்து இதா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து ராஜேஸ்வரி கிட்டயும் நான் போட்டிருக்க பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு அவ்ளோ இதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா ஆதாரங்களோட இந்த சுடர் பிடிபடுறான். ஒரு பக்கம் நம்ம மல்லியும், விஜயும் இருந்துட்டு இந்த சுடர தப்பிக்க விடாம வந்து இப்போ புடிச்சு கழுத்த புடிச்சு வந்து இங்கருந்து வெளிய தள்ளுறது மட்டும் இல்லாம, கடைசியில ஜெயிலுக்கும் அனுப்ப போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். சுடர் வந்து என்ன நெனச்சா, அதாவது மொத்த பேரையும் கொன்னுறலாம். அந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போடலாம். கடைசியில நம்ம இதுல சுதந்திரமா ஆயிடலாம். விஜயோட சொத்து, அடுத்ததா கதிரேசனோட சொத்து இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்துமே நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தா அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மயிலு, அடுத்ததா வந்து நம்ம மனோகர் இவங்க 2 பேரும் அந்த லேபுக்கு வந்து போயிட்டு, அந்த லேப்ல எல்லாத்தையுமே விசாரிச்சு, உண்மையிலேயே இந்த சுடர் தான் இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, கடைசியில இப்ப எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறாங்க. ஆரம்பத்துல கதிரேசன் நம்பல அப்படின்னாலுமே கூட, இப்போ ஆதாரங்களோட வந்து நிரூபிக்கும்போது, இதுக்கு மேல யாரா இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாரி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது எப்படி பாசிட்டிவ்னு வரும்? அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எவ்ளோ பெரிய டெஸ்ட்டு. அந்த ஒரு டெஸ்ட்லயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த சுடருக்கு அப்படியே அட்வான்டேஜ் மேல அட்வான்டேஜா ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப எப்படியாச்சும் இதுலருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சுடர் வந்துட்டு அவ்ளோ எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே தப்பிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அ நல்ல தம்பி போலீஸ் இருக்கார் இல்லையா? அவரு மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. ஏற்கனவே இந்த ரகுவ ஃபாலோ பண்ணி, வாட்ச் பண்ணி, அவன் எங்க போறான்? எங்க வரான்? யார்கிட்ட பேசுறான்? உண்மையிலே இந்த சுடரும், ரகுவும் யாரு? இவங்களுக்குள்ள என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து தேடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி "விஜய் நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில பக்கத்திலேயே இருந்ததுனால மொத்த ஆதாரங்களோட கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு பக்கம் மனோகர், அடுத்ததா மயிலு, போலீஸ் இவங்க மாஸ் என்ட்ரி குடுத்து அந்த கெமிக்கல்ல லேப்ல இருந்து கெமிக்கல் வாங்கிட்டு வந்தது சுடர் தான் அப்படின்றத இங்க எல்லார் முன்னாடியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து சொல்றாரு, இந்த மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். மல்லி சொல்றது எல்லாமே உண்மைதான். இவ உண்மையான ரேணுகாவே இல்ல. இவ பேர் சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆரம்பத்துல கதிரேசன் வந்துட்டு, "மாப்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் மல்லி கூட சேர்ந்துக்கிட்டு என் பொண்ண கைவிடுறதுக்கு
காப்பாத்துறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்குமான ஆதாரம் கிடைச்சிரும். இதுக்கு மேல வந்து நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உண்மையிலேயே இவ சுடரா? இல்ல ரேணுகாவா? அப்படிங்கிற ஒரு உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தெரிய வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில தான் நல்தம்பி போலீஸ் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாரு. அவரு வந்தத பார்த்தத உடனே இந்த சுடருக்கு பயங்கரமா அதிர்ச்சி. அதே மாதிரி அவர் வந்து எல்லா ஆதாரங்களையும் காட்டுறாங்க. இந்த மாரி இவ உண்மையான சுடர் இல்ல. நீங்க நினைக்கிற மாரி வந்து இவ ரேணுகா இல்ல. இவ சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா எல்லா விஷயங்களையும், எல்லா ஆதாரங்களையும் வந்து காட்டுறாங்க. இவ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம உங்க பொண்ணு ரேணுகா உண்மையிலேயே இறந்துட்டாங்க. அப்படின்றதுக்கான ஆதாரம் மட்டும் இல்ல. உங்க பொண்ணு ரேணுகாவ யார் கொலை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரி தான் ரேணுகாவ கொலை பண்ணது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ ரவுண்டு கட்டி பார்த்தா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல சுடரால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி தான் ரேணுகாவ கொன்னது அப்படிங்கிற மாரி சொல்லி, ராஜேஸ்வரியையும் தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயும், மல்லியும் வந்துட்டு இந்த சுடர அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, அங்கருந்து போலீஸ் கிட்ட வந்து புடிச்சு குடுக்குறாங்க. இந்த சுடரால இனிமே தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் போலீஸ் வந்து சுடர அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாப்ள. மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி. அதாவது என் பொண்ணு ரேணுகா வந்து உயிரோட வந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ தான் வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதிரேசன் பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இப்போ மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் மல்லியும் வந்து மல்லியோட மனசு தெரியும் இல்லையா? அமைதியா மன்னிச்சு விட்டுருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.